இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 9வது 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4 வாசிக்கிறேன், கவனிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்தும் கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு முன்னே இருந்து மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் நகரம் இங்கும் உருவ போய் அதில் செய்யப்படுகிற பாவங்கள் அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஒவ்வொருவருடைய நெற்றிகளிலும் அடையாளம் போடு என்று ஆண்டவர் சொல்றார். யாருன்னா ஜெபிக்கிறவர்கள். எதுக்காக ஜெபிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாவத்திற்காக உண்மையிலேயே பாரப்பட்டு அதற்காக ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள், உண்மையிலேயே பாவத்திற்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்கள், அந்த பாவத்தை நிமித்தம் நியாய தீர்ப்பு வராதபடிக்கு பாரம் எடுத்து ஜெபிக்கிறவர்கள், அவங்களுடைய நெற்றிகளிலே நீ அடையாளம் போடுகிற. அதன் பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு ஒரு கூட்ட தூதர்களை நோக்கி சொல்ல, நீங்க நகரம் எங்கும் உருவ போங்க, போய் எல்லாரையும் வெட்டுங்க. வாலிபர்கள், கன்னிகைகள், பெரியோர், சிறியோர் எல்லாரையும், முதியோர், சிறியோர் எல்லாரையுமே வெட்டுங்க. உங்க கண்ணு இறங்க வேண்டாம். ஆனால் யாருடைய நெற்றிகளிலே அடையாளம் போட்டிருக்கிறதோ அவங்களை தவிர மற்றவங்க எல்லாரையும் வெட்டுங்கள் என்கிறார். அப்போ இது ஒரு மிகவும் ஆழமான ஒரு காரியம். பாவம் செய்கிறவர்களும் வெட்டப்படுகிறார்கள். பாவம் செய்கிறதற்கு எதிராக ஜெபிக்காதவர்களும் வெட்டப்படுகிறார்கள். பாவம் செய்கிறவர்களும் வெட்டப்படுகிறார்கள். பாவத்திற்கு எதிராய் ஜெபிக்காதவர்களும் வெட்டப்படுகிறார்கள். அப்போ பாவத்துக்கு எதிராய் ஜெபிக்காதவர்கள், அவர்களை ஆண்டவர் பாவத்திலே இருக்கிறவர்களோடு கர்த்தர் அவர்களையும் கர்த்தர் சமநிலைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறது ஒரு பக்கம், ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறது என்பது ஒரு பக்கம். அதே நேரத்திலே ஆண்டவருடைய வழிகளில் நடக்காதவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கம் இருக்க வேண்டும். இதுதான் புரியணும். அப்போ நம்ம இந்த காரியத்தில் நாம் செயல்பட வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீ மட்டும் பாவம் செய்யாம இருந்துட்டேன்னா போதாது, பாவம் செய்கிற ஜனங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்படும்படியான ஒரு செயல்பாடும் உன்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு சொல்ல வர்றார். தெய்வ பிள்ளைகள், இந்த நாட்களிலே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மற்றவர்களை மீட்கிறதுக்கான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுங்கிறார். நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மீட்கப்படாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீட்கப்படும்படி நம்ம ஜெபிக்கணும். அவர்கள் விடுவிக்கப்படும்படி நம்ம ஜெபிக்கணும். அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கணும். அவர்கள் நியாய தீர்ப்புபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகள் ஆண்டவருடைய பக்கத்தில் நின்று உத்தரவாதம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஆண்டவருடைய பக்கத்தில் நின்று உத்தரவாதம் பண்ண வேண்டும். ஏன்னா ஆண்டவர் இந்த நாட்களிலும் பார்க்கும் பொழுது அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த காலங்கள் அமைதியா இருப்பதற்குரிய காலம் அல்ல. நாம் ஆண்டவருக்கு என்று
அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான நாம் பிரயாசப்பட வேண்டிய ஒரு காலம். அது எப்படி தொடங்கணும்? ஜெபத்திலே நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். ஜெபம் என்பது இருக்கும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நாம் எதிராக பாவம் செய்கிற ஜனங்களின் வாழ்க்கைக்கு எதிராக நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் இதுதான் மிகப்பெரிய ஒரு தேவை. ஆண்டவருடைய தேவையில பார்க்கும்போது இது ரொம்ப மிகவும் தேவை உள்ளதா இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இதை எதிர்பார்க்கின்றார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிப்புக்கு ஏதுவாக நாம் செயல்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு தேவையா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படாதவருடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டும். இதற்கு எல்லார் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:16 பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்றார் பவுல். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அப்போ அதே போல நீங்க 1 சாமுவேல் 12 சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை உணர்த்தி அவர்கள் ஒரு ராஜாவை கேட்டது தவறு என்கிறதை குறித்து அவர் சுட்டி காட்டும் பொழுது, அங்கே சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் சொல்லுவார், நானும் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நான் ஜெபிக்காம போனா அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவமாய் இருக்கும், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாய் நம் ஆண்டவருடைய வழிகளில் நடந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமாய் நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகின்றார். இது அவருக்கு பிரியமானது எது? நம் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2:4 பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவருக்கு சித்தத்தை அவர் நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது, அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது அதற்காக எல்லா மனுஷருக்காக வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எல்லாரையும் ரட்சிக்கணும்னு விரும்புறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்காக எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அதிகமாய் நம்ம ஜெபிக்கணும். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கணும், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்படும்படி ஜெபிக்கணும், அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படிக்கு நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அதிகமாய் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பங்கள் நம்மை தேவ சமூகத்தில் நாம் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாட்களில் கர்த்தரை ஜெபிக்க கூடாது என்பது நமக்கு தெரியும். இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஆத்துமாக்களின் மீட்பு. இந்த ஆத்தும ரட்சிப்புக்காகவே நம்முடைய பிரயாசங்கள் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய காரியம். அப்படி இருக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபமானது ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எதுவாக நாம் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அது பயனற்றதுங்கிறார். அதனாலதான் அவர்களை வெட்டி போடு, அந்த ஜெபம் பண்ணாதவர்களையும் விட்டு விடாதேங்கிறார். அப்ப அந்த ஜெபம் பண்ணாதவர்கள் ஏன் வெட்டப்படுகிறார்கள் கேட்டீங்கன்னா, அவர்களும் அந்த பாவ வாழ்க்கையில போகிறவர்களுக்கு துணை போகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். அதான் காரியம். இப்போ ஒண்ணு நம்ம ஆண்டவர் பட்சத்துல நிக்கணும், இல்லைன்னா பிசாசு பட்சத்துல நிக்கணும். நம்ம ஆண்டவர் பட்சத்துல இல்ல, பிசாசு பட்சத்துல இல்லைன்னு ஒரு நியூட்ரலா 3வது ஒரு இடம் நமக்கு கிடையாது. ஆண்டவர் பட்சத்தில் நின்று ஆண்டவருக்காக செயல்படணும். பிசாசு பட்சத்தில் நின்றால் ஒன்று செயல்படணும், அல்லது ஆண்டவருக்கு செயல்படாதவர்களா இருக்கணும். ஆண்டவருக்கு செயல்படாதவர்களை பிசாசின் காரியத்திற்கு ஆதரவளிக்கிறவர்களாகவே ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப இந்த நாட்களிலே நம்ம கண்டிப்பாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கணும். அந்த பாரம் நமக்குள் வரலன்னா, அந்த வாஞ்சை நமக்குள்ள வரலன்னா, நம்ம ஆண்டவருக்கு ஏதுவாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் காணப்படவில்லை என்பதாகத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதனால இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய ஜெபத்தை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய ஜெபத்தை குறித்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகமாய் ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கணும், ஜனங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்துல ஜனங்கள் கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கணும், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும், தேவ ராஜ்யத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்.
மௌனமாய் இருக்கக்கூடாது. இந்த காலத்துல நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வரும் என்று சொல்லி அன்றைக்கு எஸ்தர் எச்சரிக்கப்பட்டாள். ஆகினாலே நம்முடைய காலம் இது மிகவும் கடைசி காலம், மிகவும் அவசரமான காலம். ஆண்டவருக்காக நாம் ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை பயன்படுத்த வேண்டும். இந்த நாட்களிலே நம்ம ஜெபிப்பதற்கு வேண்டிய எல்லா ஏதுக்களையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால் நாம் ஜெபிக்காமல் இருப்பது சரியானதல்ல. தேவ சமூகத்திலே நாம் கண்டிப்பாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே செயல்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்படும்படி அவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் தான் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாய் பிரீதியாய் இருக்கிறது. ஆண்டவர் வேதத்துல எங்கெல்லாம் ஜெபிக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிற விஷயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்ப்பார். வேற ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறதே கிடையாது. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அங்க ஜெபிக்க சொல்றாரு பாருங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக தான் பார்க்கிறார். பின்மாறி கால மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கிறாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா எழுப்புதல் என்றாலே ஆத்தும அறுவடையின் அடையாளமாக இருக்கிறது. அதனாலே ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆத்துமாக்களை குறித்த காரியத்துலதான் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். இதற்காகவே நாம் பிரயாசப்பட வேண்டும். இதையே நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவர் இதன் மூலமாகவே மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நேரத்திலும் எங்களை இப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடு. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. எங்களை உள்ளத்திலே ஆத்துமாக்களை குறித்த பாரம், ஆத்துமாக்களை குறித்த கரிசனை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தந்து அதற்காக ஜெபிக்க வைத்து எங்கள் நெற்றிகளிலே நீங்க அடையாளம் போடுகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு சோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு நல்லவர். எங்கள் ஆத்துமத்தை ஆண்டவரே, ஆத்துமாக்களை குறித்த பாரத்தினால் எங்கள் இருதயத்தை நிறைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையா எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிற வாழ்க்கையை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக சோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பாரம் ஆண்டவரை நிரப்புவதாக ஆசீர்வதிங்க. இந்த வேத வசனங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதிய பாரத்தினால் எங்களை நிறைத்து ஜெபிக்க வைப்பதற்காக சோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.